அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. புகழ் அனைத்தும் தூணின்றி வான்படைத்த தூய ரஹ்மானிக்கேயாகும். இன்னும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வல்ல இறைவன் தான் படைத்த இந்த மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பும் அருளும் உடையவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் ஒரு அளவுகோலே கிடையாது. இவ்வுலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு உண்டு. எல்லா பொருட்களுக்கும் ஒரு அளவு உண்டு. பறந்து விரிந்த வானமாக இருந்தாலும் சிறிய கடுகாக இருந்தாலும் அதற்கும் ஒரு அளவு ஒரு எல்லை உண்டு. ஆனால் இறைவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் அது எண்ணற்றது, அது கணக்கிட முடியாதது. அதனால தான் அவனை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று அழைக்கின்றோம். வல்ல இறைவன் இந்த மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்தான், வேதங்களையும் கொடுத்தான், தூதர்களையும் கொடுத்தான். இருந்த மனிதன் தன் மனோ இச்சைகளின் காரணமாக பாவங்களை செய்து விடுகிறான். ஆனாலும் ரஹ்மான் தன்னுடைய கருணையை கொண்டு பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். என்னவென்றால், முன்னொரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் 99 கொலைகள் செய்தவனாக இருக்கின்றான். ஒன்றல்ல இரண்டல்ல, 99 கொலைகள் செய்தவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் மனசாட்சி அவனை உறுத்துகிறது. அவன் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றான். நாம் அநியாயம் செய்துவிட்டோம், எப்படியும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு நாம் மீள வேண்டும் என்று அவனுக்குள்ளே அந்த எண்ணம் உண்டாகிறது. உடனே அங்கே அந்த ஊரில் உள்ள மக்களிடம் கேட்கின்றான். இந்த ஊரிலே சிறந்த அறிஞர் யார் என கேட்கின்றான். அங்கே உள்ள மக்கள் சொல்கிறார்கள், பனி இஸ்ராயில் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரிடம் செல் என கூறுகிறார்கள். அந்த அறிஞரிடம் அவன் சென்று, ஐயா, நான் இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டேன், என் மனம் என்னை உறுத்துகிறது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, நான் இறைவனிடம் மன்னிப்பு தேட விரும்புகிறேன், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கின்றான். அதற்கு இவன் சொன்ன செய்தியை கேட்டு அந்த அறிஞர் அதிர்ச்சி அடைந்து, 99 கொலைகள் செய்து விட்டாயா, உனக்கு மன்னிப்பு இல்லை என்று அவர் கூறுகிறார். உடனே அவன் ஆத்திரப்பட்டு அவரையும் கொலை செய்து விடுகிறான். தனது 100வது கொலையை நிறைவு செய்து விடுகிறான். அவரையும் கொலை செய்து விடுகிறான். பிறகு வேறு அறிஞர், சிறந்த அறிஞர் யார் இருக்கிறார் என்று அவன் பார்த்தபோது ஒரு அறிஞரிடம் செல்கிறான். அந்த அறிஞரிடம் சென்று, நான் இப்படி பாவங்களை செய்துவிட்டேன், நான் இறைவனிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறான். அவர் சொல்கிறார், நீ இந்த பூமியை விட்டு சென்று விடு, இந்த ஊரிலே நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நீனும் இறைவனை வணங்கு என்று அவர் சொல்கிறார். அவருடைய பேச்சை கேட்ட அந்த மனிதன் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று தன் பயணத்தை தொடர்கிறான். அந்த ஊருக்கு செல்லும் வழியிலே பாதி வழியிலே அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது. பாதி வழியிலே அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது. அப்போது 2 வானவர்கள் இறங்குகிறார்கள். 2 வானவர்கள், ஒருவர் அருள் புரியக்கூடிய வானவர், இன்னொரு வானவர்கள் அவர் வேதனை செய்யக்கூடிய வானவர். 2 வகையான மலக்குகள் வானவர்கள் அங்கே இறங்குகிறார்கள். அவர்களுக்குள்ளே அவன் உயிரை கைப்பற்ற போட்டி போடுகிறார்கள். அந்த அருள் புரியக்கூடிய வானவர் சொல்கிறார், இவன் பாவங்கள் செய்தாலும் இவன் மன்னிப்பின் பக்கம் இவன் முயற்சி செய்தான், ஆகவே இவன் நல்லடியானாக இருக்கின்றான், இவன் உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். இல்லை, அந்த வேதனை செய்யக்கூடிய மலக்கு சொல்கிறார், இல்லை, இவன் தீயவன், இவன் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறான், இவனுடைய உயிரை நான் தான் கைப்பற்றுவேன் என்று கூறுகிறார். இப்படி இவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்கின்றது. அப்போது 3வது வானவர், அவர் மனித வடிவத்திலே வருகிறார். மனித வடிவத்திலே வந்த அந்த வானவர் சொல்கிறார், அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறார் என்றால்,
நீங்கள் இந்த மனிதன் வந்த தூரத்தை அளக்க வேண்டும். அதாவது இவன் வந்த ஊரிலிருந்து இவன் செல்லும் ஊருக்கு நெருக்கமாக இவனது காலடிகள் இருந்தால் இவன் நல்லடியானாக இருக்கின்றான் என்று அவர் சொல்கிறார். அப்படியே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தை, அந்த தூரத்தை அளக்கிறார்கள். அப்போது அவன் செல்லும் ஊருக்கு பக்கமாக அவனது அந்த காலடிகள் அது நெருக்கமாக இருக்கின்றது. உடனே அந்த அருள் புரியக்கூடிய வானவர் அவனுடைய உயிரை கைப்பற்றி சென்று விடுகிறார். இன்னொரு அறிவிப்பில் என்ன உள்ளது என்றால், அந்த ஊருக்கு, அவன் செல்லக்கூடிய ஊருக்கு ஒரு அடி அவன் எடுத்து வைத்திருக்கின்றான். ஆனால் அவன் வந்த ஊரை விட அந்த ஊரின் பக்கமாகத்தான் நெருக்கமாக இருக்கிறான் என்று இன்னொரு அறிவிப்பில் உள்ளது. ஆக அந்த அருள் புரியக்கூடிய வானவரே அந்த அவனுடைய உயிரை கைப்பற்றி விட்டார். அப்படியானால் இந்த வரலாற்றை, இந்த சம்பவத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட அருளுடையவனாக இருக்கிறான் என்றால் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாதாரண மனிதர்கள் நாம் நம்மை யாராவது நமக்கு ஒரு அநீதி இழைத்து விட்டால் கூட நாம் துடிக்கின்றோம், மன்னிப்பதற்கு நாம் தயங்குகின்றோம். ஆனால் அளவற்ற அருளாளன் பாருங்கள், எவ்வளவு அன்புடையவனாக அவன் இருக்கின்றான். ஆகவே அத்தகைய தூய ரஹ்மானின் கட்டளைப்படியும் இறை தூதரின் கட்டளைப்படியும் நாம் வாழ்ந்து இருளைகளும் நலம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.